இந்த நாளிலும் உங்களோடு நான் பேசும்படியாக சில நபர்களை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அவர்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் காட்டப் போகிறேன். ஏனென்றால் நம்முடைய முற்பிதாக்களோடு கர்த்தர் பேசினார். இதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிற ஒன்று, அதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். முற்பிதாக்களோடு அவர் பேசினது போல இன்றைய காலத்தில் இருக்கிற அவருடைய பிள்ளைகளாக்கிய நாம், அவருடைய ஜனமாக்கிய நம்மோடும் கர்த்தர் பேசியிருக்கிறார். அவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார், இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. நம்முடைய இரட்சிப்பின் நாட்களில் இருந்து சிலர் ரட்சிக்கப்படுவதற்கே கர்த்தர் பேசியிருப்பார். அவர் பேசினதன் மூலம் இவர்தான் ஆண்டவர் என்று விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. சிலர் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய ஒரு உறவுக்குள்ளாக அவர்கள் போகும்போது கர்த்தர் அவர்களோடு கூட பேசியிருப்பார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி பார்க்கும்போது கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடு கூட அவர் ஒவ்வொரு விதங்களிலே அவர் நம்மோடு அவர் பேசியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பேசியிருக்கிறாரான்னு இந்த நேரத்தில் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை அவர் உங்களோடு கூட பேசியிருப்பார்னா, இந்த ஆராதனை முடிந்து உங்களுக்கு வீட்டில் நேரம் இருக்குன்னா எப்போ அவர் பேசினார், எந்த சூழ்நிலை பேசினார், எந்த நேரத்தில் பேசினார் என்று நீங்கள் ஒரு விசை உங்களை நீங்கள் அந்த நாளுக்கு நேராக நீங்கள் திரும்பி பார்ப்பீங்கன்னா, அது இந்த நாட்களுக்கு அது உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் வெற்றி சிறந்திருக்கும்படி செய்ய அந்த காரியங்கள், அந்த வார்த்தைகள் அவர் பேசினது இந்த நாட்களில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே கர்த்தரோட பிள்ளைகள் ஒருவேளை அவருடைய சத்தத்தை இல்லாவிட்டால் அவர் பேசுகிறதை நீங்கள் இதுவரைக்கும் இன்னும் நீங்கள் கேட்காம இருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் அவர் பேசுகிற அந்த சத்தத்தை இன்னும் நீங்கள் அனுபவிக்காமல் இருப்பீங்கன்னா, அவர் பேசுகிறதை இன்னும் நீங்கள் உணராமல் இருப்பீங்கன்னா, இந்த நாட்களில் தயவாய் நான் சொல்லுகிறேன், இந்த கடைசி காலத்தில் மணவாளனுடைய சத்தத்தை மணவாட்டி நிச்சயம் அறிந்திருக்க வேண்டும். இல்லைன்னா அவர் கூப்பிடுகிற அந்த சத்தத்தை நீங்கள் கேட்க முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தெசலோனிக்கே சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவர் வரும்போது அவர் சும்மா வரமாட்டாராம். அவர் வரும்போது அவரோட வருகையில் ஆரவாரத்தோடு வருவார், எக்கால சத்த துணியோடு கூட வருவார். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எக்கால சத்த துணி, இன்னொரு பக்கம் ஆரவாரம், இதுல அவர் கூப்பிடுவார். அப்போ அவரோட கூப்பிடுகிற சத்தம் கேட்கணும்னா, இந்த ரெண்டு சத்தத்தைக்குள்ளே அவரோட சத்தம் வருது அப்படின்னும் போது ஒவ்வொரு மணவாட்டியும் அந்த மணவாளனுடைய அந்த சத்தத்தை கேட்கிற ஒரு காரியம் ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவம் இருக்கணும். அப்போது அந்த அனுபவம் எப்போ உண்டாகும் அப்படின்னா, இந்த நாட்களில் அவர் பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா, அது ஆரவாரமாக இருக்கட்டும், அது எக்கால துணி சத்தமாக இருக்கட்டும், அவர் எப்படி வந்தாலும் அதற்குள்ளாக மணவாட்டியே என்று அவர் உங்களை, பூர்ண ரூபவதியே என்று அவர் உங்களை கூப்பிடுகிற அந்த சத்தத்தை நீங்கள் நன்றாய் கேட்க முடியும். ஆகவே விசுவாச மக்கள் இந்த நாட்களில் காலங்கள் கடந்துருச்சு, வருடங்களும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட ஆண்டுகள் நாம் திரும்பி பார்க்கும்போது அது கண்ணு கெட்டாத தூரத்தில் இருக்கு. இன்றைக்கு நம்ம இங்கே வந்துட்டோம். இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது, கர்த்தர் பேசுகிறதை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எந்த இடத்துல அவர் உங்களோடு பேசுவார் என்று அது என்னால் சொல்ல முடியாது. ஆனால் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவர் உங்களோடு கூட அவர் பேசுவார். நீங்கள் அவருக்கு ஒரு நேரத்தை டைமை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னா நிச்சயம் அவர் உங்களோடு கூட பேசுகிறதை நீங்கள் நன்றாய் அறிய முடியும். ஆகவே தேவனுடைய சொன்னமே, கர்த்தர் பேசுகிறவர். இந்த நாட்களில் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அந்த சத்தத்தை இன்றைக்கு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அவர் பேசுகிறதை கேட்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று எம்எல்டி குடும்பத்தை பார்த்து கர்த்தர் உரைக்கிறார். ஆக இதை பார்க்கும்போது அவர் வேதத்தில் முற்பிதாக்களோடு, நம்முடைய முற்பிதாக்களோடு
பரிசுத்தவான்களோடு கர்த்தர் பேசின காரியங்களை நாம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்படியெல்லாம் பேசியிருப்பார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். நேற்று என்னோடு அவர் இந்த காரியங்களை எல்லாம் உணர்த்தும் போது, பல நேரங்கள் அவர் என்னை இந்த விதங்களெல்லாம் அவர் என்னோடு கூட பேசினாரா என்று நான் நேற்று ரொம்ப யோசித்தேன். உதாரணத்திற்கு ஒரு காரியத்தை என்னால் சொல்ல முடியும். ஒரு குடும்பத்தில் ஒரு நபரை குறித்து திடீரென்று அவர் எனக்கு உணர்த்தி கொண்டே இருந்தார். அவர் பேசுகிறது எப்படின்னா, இப்படியெல்லாம் தான் ஒரு அனுபவமாக இருக்கும். அப்போது ஒரு நபரை திடீரென்று அவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். அப்போது நான் ஊழியத்தில் வந்த புதுசு, அப்பொழுதுதான் நான் வேதாகம கல்லூரி படித்து அந்த நாட்கள் ஊழியத்தில் அப்போ தான் உள்ள என்ட்ரி அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் அதிகமாக விசுவாச குடும்பங்களோடு எனக்கு அதிக ஒரு ஈடுபாடு, அப்படின்னா எல்லோரோடையும் பேசுவோம், ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது. அப்போது அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை குறித்து, அந்த குடும்பத்தில் ஒரு நபரை குறித்து எனக்கு அந்த மாலை நேரத்தில் ரொம்ப உணர்த்துறார். அவர் எனக்கு சம்மந்தமே இல்லை, அவர் அந்த நேரத்தில் எனக்கு நினைவில் வரணும்னு இல்லை. ஆனால் அந்த நபரை எனக்கு அவர் திடீர்னு ஒன்று காண்பித்து அவரை உணர்த்துகிறார். நீ அந்த நம்பரோடு போய் பாரு. ஏன்னா அவங்களுடைய அந்த கைபேசி, அந்த நாட்களில் தொலைபேசிலாம் கையில் இல்லாதனால போய் பாரு என்கிற ஒரு சத்தம் மாத்திரம் என்னுடைய செவிலே வருகிறதை நான் உணர்கிறேன். எனக்கு என்னென்னா ஒரு பக்கம் அச்சம், நான் எப்படி அவரை போய் நான் பார்ப்பேன், நான் அவரை பார்க்க போனால் அவர் என்னை எப்படி ஏற்றுக்கொள்ளுவார். இது வரைக்கும் நான் அவர்கிட்ட போய் நான் நின்னது கிடையாது, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு நான் கேட்டது கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் எப்படி அவர்கிட்ட நான் போவேன், அவர் என்னிடத்துல முகம் கொடுத்து பேசுவாரா என்று பல காரியங்கள் என்னுடைய மனதில் ஓட ஆரம்பிச்சது. இருக்கிற அந்த சூழ்நிலும் எனக்குள்ளாக ஒரு ஊண்டுதல், எனக்குள்ளாக அந்த உணர்த்துதல், அந்த சகோதரனை கர்த்தர் காண்பிக்கிறார், போய் பேசு, போ 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 என்று. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை நான் என்ன செஞ்சிட்டேன்னா, அந்த நபர் ஒருவேளை என்னை ஏற்றுக்கொள்ளனா என்ன ஆகும், ஒருவேளை அந்த குடும்பத்தார் என்னை ஏற்றுக்கொள்ளனா என்ன ஆகும், ஏன் வந்தீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா அது நமக்கு நல்லா இருக்காது அப்படின்னு நான் யோசித்து நான் அப்படியே இருந்துட்டேன். நான் போகலை, கடைசி வரைக்கும் நான் போகலை, நான் அப்படியே இருந்துட்டேன். அடுத்த நாள் ஆராதனை நடந்து கொண்டிருக்கு. அந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பாதியில் ஒரு குடும்பம் எழுந்திரிச்சு போனாங்க, அவசரமாக எழுந்திரிச்சு போனாங்க, என்னென்று தெரியல. ஆனால் ஆராதனை முடிந்த பிறகு அந்த செய்தி என் காதுகளில் கேட்டது, அந்த சகோதரன் மரித்து போனான் என்று. இந்த செய்தி எனக்கு கேட்ட உடனே நான் அழுதுட்டேன். அப்போது ஆண்டவர் அந்த மனிதனோடு கூட பேசும்படி எனக்கு அவர் உணர்த்தியிருக்கிறார், அவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். ஆனால் அதை நான் எடுத்துக்கொள்ளாமல், என்னால் அதை புரிந்து கொள்ளாமல், அதை நான் உணராமல் நான் அதை விட்டுட்டேனே என்று சொல்லி நான் அந்த வினாடி நான் ரொம்ப யோசித்தேன். நான் ரொம்ப ஒரு சில நாட்கள் நான் மனக்குழப்பத்திற்குள்ளாக நான் போனேன். ஆனால் அது என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பமாக இருந்தபடினாலே அது ஒரு பயிற்சியாக இருந்தது. கர்த்தர் எப்படி பேசுவார், அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அன்றைக்கு நான் உணர்ந்தேன். நான் ஒரு விஷயம் நான் யோசித்தேன், ஒருவேளை எனக்கு என்ன நடந்திருந்தாலும், எனக்கு ஒரு ஷேமே ஆகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை அந்த சகோதரனை போய் ஒரு ரெட்டு நான் அவரை பார்த்துருந்தா ஒரு மாற்றம் வந்திருக்குமோ, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு சூழ்நிலை வந்திருக்குமோ, இல்லாவிட்டால் அந்த அந்த சகோதரனுடைய அந்த குழப்பத்திற்கு ஒரு முடிவு வந்திருக்குமோ என்று நான் ரொம்ப யோசித்தேன். ஆனால் அடுத்த நாள் செய்தி அவர் மரித்து போனார் என்று நான் கேட்டபோது உள்ளம் உடைக்கப்பட்டது. இது ஏன் நான் சொல்றேன்னா, உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். சில காரியங்களை குறித்து, சில விஷயங்களை குறித்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பரிசுத்தவான்களோடு, முற்பிதாக்களோடு கர்த்தர் பேசினார். என்ன பேசினார்? அவங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் ஒவ்வொருட்டையும் ஒவ்வொரு விதமாக பேசியிருக்கிறார். ஒவ்வொருட்டையும் ஒவ்வொரு விஷயத்தை பேசியிருக்கிறார். என்ன பேசினார் என்று நாம் பார்க்க போகிறோம். அதை எப்படி அவர்கள் கையாண்டார்கள், அதை எப்படி அவங்க எடுத்துக்கொண்டாங்க, அதை எப்படி அவர்கள் செயல்படுத்தினாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அது அவர்கள் கையாண்ட விதம், அவர்கள் செயல்படுத்தின அந்த விதத்தின் மூலமாக பின்னால் அவர்களுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதங்கள், அது நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம்.
ஆகவே ஆசீர்வாதத்தை பற்றி நான் இந்த நேரத்தில் நான் பேச வரல. ஆசீர்வாதம் தானாய் நம்முடைய வாழ்க்கையில வரும் எப்பொழுது அவர் பேசுகிற சத்தத்தை கேட்டு அதை கையாளுகிற, இல்லாவற்றால் அதை எடுத்துக்கொள்ளுகிற, அதை செயல்படுத்துகிற ஒரு அனுபவம் எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக வருதோ அப்பொழுது ஆசீர்வாதங்கள் தானாய் தாராளமாய் அது நம்முடைய குடும்பத்தில் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் அதை ஆமேன் என்று சொல்றீங்க? ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. இதே போல எத்தனையோ காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய அனுபவங்களை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் கூட சில நேரங்களில் சில காரியங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு அதை உணர்த்தும் பொழுது இன்னும் நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். சில காரியங்கள் நான் தவறு விடும்போது அதை ஆண்டவர் காண்பிக்கும் போது, இதற்காகத்தான் நான் முன்னதாக அதை நான் உன்னோடு கூட நான் பேசினேன், உணர்த்தினேன் என்று சொல்லும்பொழுது இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். சில காரியங்களை நான் யூகித்து நான் அதை புரிந்து கொண்டு அதை நான் கேட்கும்போது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிதான் ஒரு குடும்பத்தை திடீரென்று ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அந்த குடும்பத்தை நான் சந்திக்க வேண்டும் என்று எனக்கு எண்ணம் இல்லை. அந்த குடும்பத்தை குறித்த ஒரு யோசனை எனக்கு இல்லை. அந்த குடும்பத்தை குறித்த அந்த நேரத்தில் அந்த ஒரு சூழ்நிலை அவர்களுடைய மனதில் வரணும்னு இல்லை. அப்போ நான் காலையில் என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் முடித்த பிறகு திடீரென்று நான் வேறொரு விஷயத்தை நான் போகணும் செய்யணும்னு இருக்கும்போது ஆண்டவர் அந்த குடும்பத்தை குறித்து எனக்கு காண்பித்தார். நீ அந்த குடும்பத்தை போய் பார்த்துட்டு வான்னு சொன்னார். அப்போது நான் என்ன செஞ்சிட்டேன்னா, இந்த முறை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு பாடம் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டாரு, இந்த முறை நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அந்த குடும்பத்தை சந்திக்கும்படியாக நான் போகிறேன். அப்போ அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த குடும்பத்தில் அந்த கணவன் மனைவி பார்த்த உடனே அவளுக்கு ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம். உள்ளே வாங்க பாஸ்டர்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க சொன்னாங்க, இன்றைக்கு எங்களுடைய திருமண நாள் பாஸ்டர், இன்றைக்கு எங்களோட திருமண நாள். நாங்கள் காலையில் ஒரு ஊழியக்கார்ட்ட ஜோம் பண்ணிக்கணும்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் எங்களுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை என்னன்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை இந்த இடத்துல எங்களுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. இப்படி அநேக காரியங்களில் கர்த்தர் வித்தியாசமாக கர்த்தர் நடத்தியிருக்கிற காரியங்களை நான் பார்க்க முடிந்திருக்கு. இது என்னுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, இந்த நாட்களில் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவங்களுக்குள்ளே நிச்சயம் நீங்கள் போயிருப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். அவர் பேசி உணர்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை கண்ட மக்களும் இங்கே இருக்கிறீங்க. அவர் பேசி அதை உணராமல் அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் தூரமாய் விட்டவர்களும் இந்த இடத்துல இருக்கிறீங்க. இன்னும் எனக்கு அது புரியலையே என்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறவர்களும் இங்கே இருக்கிறீங்க. அவர் பேசுகிறத நான் கேட்கணும் என்கிற ஆசை உள்ளவர்களும் இந்த இடத்துல இருக்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட அவர் பேசுகிறார். இந்த சத்தத்திற்கு இன்றைக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது நிச்சயமாக நீங்கள் உணர முடியும், ஓ இந்த சூழ்நிலை கர்த்தர் என்னோடு கூட அப்போ பேசியிருக்கிறார், நான் தான் கேட்காமல் போயிருக்கிறேன் என்கிற ஒரு உணர்வு இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வைக்கும்போது அதை நீங்கள் திரும்பவும் இன்றைக்கு உங்களுக்கு நேரம் இருக்குமானால் அவர் பேசுனதை நீங்கள் யோசித்து சிந்தித்து பார்க்கும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் போக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசின அந்த அனுபவங்களை இந்த வேளையிலே நாம் பார்க்க போகிறோம். ஒரு 5 நபர்களை இன்றைக்கு நான் காட்டும்படியாக நான் விரும்புகிறேன். இவர்கள் எல்லாம் நமக்கு தெரிந்தவர்கள், இவர்களை பற்றியெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அதை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்காம கர்த்தர் என்ன அவங்களோடு கூட அவர் பேசினார் என்பதை மாத்திரம் இன்றைக்கு நம்ம பார்த்து, அப்போ ஆண்டவர் என்னோடு கூட அவர் எப்படி பேசுகிறார் என்பதை அறிந்து கொண்டவர்களாக இன்றிலிருந்து அவர் பேசுகிறதை புரிந்து கொள்ளுகிற ஜனமாய் இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்தை விட்டு போகும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இந்த நேரத்தில் இடைபடுகிறவராக இருக்கிறார். ஆகவே என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜெனிசிஸ் சாப்டர் 3 verses 11. ஆதியாகமம்
3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். இதற்கு ஒத்த வசனமாக இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அதே அந்த அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். The same chapter verses 17 says like this. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். இங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் ஆதாமோடு அவர் பேசுகிறார். வாசித்த அந்த 2 வசனங்களில் ஒரு வார்த்தை திரும்ப வந்தது. அது என்னன்னா, நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனி. அந்த வார்த்தை மறுபடியும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்றேன். நான் உனக்கு விலக்கின, நான் உனக்கு விலக்கின. தேவனுடைய ஜனமே, ஆதாமோடு கர்த்தர் பேசுகிறார். ஆதாமுடைய அந்த முன் அனுபவம் என்ன என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த அனுபவத்தில் இருக்கும்போது, அந்த சூழ்நிலை ஆதாம் இருக்கும்போது, கர்த்தர் ஆதாமோடு இப்ப பேசுகிறார். பேசுகிற இந்த சூழ்நிலையிலே அவர் என்ன ஆதாமோடு கூட அந்த இடத்துல இடைபடுகிறார்னா, என்ன பேசுகிறார்னா, நான் உனக்கு விலக்கின கனி. அதுதான் திரும்ப 17ஆம் வசனத்துல திரும்பவும் ஆண்டவரை தான் கொண்டு வர்றாரு. நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனி. இந்த 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 இதை குறித்து ஆதாமோடு கர்த்தர் பேசின போது, ஆதாமுனுடைய அந்த ஒரு சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி. இந்த 11ஆம் வசனத்திற்கும் 17ஆம் வசனத்திற்கும் இடையிலே நடக்கிற காரியங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். 11ஆம் வசனத்தில் ஆதாமோடு கர்த்தர் பேசுகிறார். பேசும்போது, நீர் கொடுத்த எனக்கு கூட இருக்கும்படி நீர் தந்த ஸ்திரீ நிமித்தம் நான் அதை புசித்தேன்னு சொல்றாரு. அதை ஆண்டவர் கேட்டுக்கிட்டாரு. திரும்ப அந்த ஸ்திரீயின் இடத்துல ஆண்டவர் பேசுறாரு. அந்த ஸ்திரீ என்ன செய்றாங்கன்னா, ஒரு வலு சர்பத்தை அந்த இடத்துல காண்பித்து அது சொல்லிச்சு, ஆனால் நான் செஞ்சேன் என்கிற ஒரு ரீசனை அந்த இடத்துல காட்டுறாங்க. இதையும் கேட்டார் ஆண்டவர். 2த்தையும் கேட்டு சர்பத்தை பார்த்து ஒரு காரியத்தை அங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் ஆதாமுகிட்ட ஆண்டவர் வர்றாரு. திரும்பவும் ஆதாமோடு கூட அவர் பேசும்போது சொன்ன வார்த்தையவே திரும்ப ஹைலைட் பண்றார் அந்த இடத்துல. நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனி. இது ஆண்டவர் 11ஆம் வசனத்துல சொல்லிட்டாரு. திரும்பவும் அவர் சொல்லணும்னு இல்லை, திரும்ப அந்த வார்த்தையை திரும்ப நினைவுபடுத்துகிறார். அப்ப அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்பவும் அவருடைய மக்களுக்கு முக்கியத்துவம் உள்ளது என்பதை ஒருவர் நாம் மறந்து போகக்கூடாது. அப்படியானால் அவர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர்னாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்பதை நாம் ஒருவரும் மறந்து போகவே கூடாது, மறந்து போகக்கூடாது. சரி, அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனி. இது ஆண்டவர் பேசுகிறார். நான் உனக்கு சொன்னனே, இதுல இருக்கிறது எல்லாவற்றையும் நீ அனுபவிக்கலாம், இதுல இருக்கிறது எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்ளலாம், இதுல இருக்கிறது எல்லாவற்றையும் உனக்கே சொந்தமானது என்று சொல்லி ஒரு சுதந்திரத்தை ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்தும்,
எதை ஒன்றை ஆண்டவர் அதை தொடக்கூடாது, அங்க போகக்கூடாது, அதை பறிக்கக்கூடாது, அதை புசிக்க கூடாது என்று எதை ஆழமாய் ஆதாமோடு கூட அவர் பேசினாரோ அதை ஆதாம் செய்தது நிமித்தம் கர்த்தர் ஆதாமோடு கூட பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை நீ ஏன் புசிச்ச? இன்றைக்கு நமக்கு இதுல செய்தி என்ன? அன்றைக்கு ஆதாமோடு இந்த ஒரு காரியத்தை, இப்படி ஒரு விஷயத்தை ஆதாமோடு பேசினது போல இந்த ஆராதனையில பங்கெடுத்திருக்கிற தேவ சபையே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், எங்கிருந்து இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், இந்த வேளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு நேராக கொண்டு வருகிற ஒரு காரியம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இதை போல் அவர் பேசியிருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, ரட்சிப்புக்கு காரணமாய் இருக்க ஆண்டவர் எந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில இதை வேண்டாம் என்று உங்களுக்கு அதை விலக்கினாரோ, அந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு நேரத்தில் இது எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் அந்த நேரம் நீங்கள் விலக்கின அந்த காரியத்தை இன்றைக்கு சூழ்நிலை நிமித்தமாக மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில விலக்கின ஒன்றை திரும்ப நீங்கள் எடுத்திருப்பீர்களானால், திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில இது அவசியம், இது எனக்கு இன்றைக்கு தேவை, பார்த்து கொள்ளலாம் அப்புறம் என்று சொல்லி ஒருவேளை அன்றைக்கு நீங்கள் விலக்கினதை மறுபடியும் நீங்கள் அதை எடுத்திருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு அந்த இந்த செய்தி உங்களுக்கு. அப்போ நீங்க ஒருவேளை நீங்கள் விலக்கின ஒன்றை, இதை வேண்டாம் என்று விட்டு வந்த ஒரு காரியத்தை, விலக்கின ஒன்றை மறுபடியும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அதை திரும்ப எடுத்திருப்பீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தை குறித்து உங்களோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். உங்களோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். நீங்கள் விட்ட காரியத்தை, கர்த்தர் உங்களுக்கு விலக்க சொன்ன அந்த காரியத்தை, அதை விட்டு விலகும்படியாக சொன்ன அந்த விஷயத்தை நீங்கள் விலக்கின போது, விட்ட அந்த காரியத்தை நீங்கள் மறுபடியும் நீங்கள் எடுத்த அந்த ஒரு சூழ்நிலை கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் சிந்திக்கணும், கர்த்தர் என்னோடு கூட பேசினாரா, கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறாரா என்று கேட்டா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு நேராக கர்த்தரோட ஆவியானவர் வைக்கிறாரு. இந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விட்ட காரியத்தை, ஆண்டவர் உங்களுக்கு இது வேண்டாம் என்று உங்களுக்கு விலக்கின காரியத்தை இன்றைக்கு மறுபடியும் நீங்கள் அதை எடுத்திருப்பீங்க அப்படின்னா, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட பேசி இருக்கிற மகனே, நான் உன்னோடு கூட பேசி இருக்கிற மகளே, இந்த ஒரு காரியத்தில் நீ போன, இதை வேண்டாம் என்று எனக்காக நீ விட்டு விலக்கின காரியத்தை, ஓ நீ திரும்ப நீ எடுத்த, நீ திரும்ப நீ அங்க போன, திரும்ப நீ அதை சார்ந்து கொண்ட, திரும்ப வேண்டும் என்று நீ அதை பற்றி கொண்ட, நான் உன்னோடு கூட நான் பேசினேன் என்று இந்த வேளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட ஒரு இடைபடுகிறார். ஒருவேளை நீங்கள் அந்த விட்டு விலகின காரியம் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில அது செயல்பட்டு கொண்டிருக்குமானால், இப்ப நீங்க சிந்திக்கலாம், கர்த்தர் உங்களோடு கூட அந்த நேரத்தில் வேண்டாம் 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 என்று உங்களுக்குள்ளாக, ஒரு உள்ளார்ந்த மனிதனுக்குள்ளாக இடைப்படுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தினதை இந்த நேரத்தில் நீங்கள் சிந்திக்க உணரும்படி கர்த்தரோட ஆவியானவர் இடைபடுகிறவராயிருக்கிறார். விட்டதை திரும்ப நம்ம எடுக்க கூடாது, விலக்கினதை திரும்ப நமக்குள்ளாக கொண்டு வரக்கூடாது. அப்ப எதை நாம் விலக்கினோம், எதை நாம் விட்டோம், சிந்தித்து பார்க்க வேண்டும். சிலர், அதை நான் சொன்ன முன்னாடியே, ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் பேசின ஒரு காரியம் அது அவங்களுக்கு இருந்திருக்கும். அப்ப ஆண்டவர் பேசும்போது அதை நம்ம விலக்கி இருப்போம், விட்டிருப்போம். சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் வேறொரு காரியங்களை, அற்புதங்களை செய்து, வேறொரு காரியங்களை அவர் நன்மை செய்கிறவராக இருந்து அவர் யார் என்பதை அவளுக்கு காண்பித்த போது, அதன் மூலமாக இயேசுவை
அவர்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சபையில சேர்க்கப்பட்ட பிறகு வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தவுடன், ஜெபிக்க ஆரம்பித்தவுடன், தேவனோடு கூட கிட்டி நெருங்கி கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒருவேளை உங்களோடு கூட பேசியிருப்பா, இது வேண்டாம் மகனே, உனக்கு இது வேண்டாம் மகளே, இதில் நான் பிரியப்படலை, இதை நான் விரும்பலை, இதை விட்டு விலக்கு, இதனால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியே அந்த தருணத்தில் நீங்கள் சில காரியங்களை நீங்கள் விட்டு விலகி இருக்கலாம். எதுவாக இருக்கட்டும், எந்த விஷயங்களாக இருக்கட்டும், கர்த்தர் இதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நேராக கொண்டு வரும்போது உங்களோட தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் உணர்ந்து பாருங்க. எது உங்களுடைய வாழ்க்கையில விட்டு விலகினதை திரும்ப உங்களோட வாழ்க்கையில் அதை எடுத்து உங்க குடும்பத்திற்குள்ள, உங்களோட வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் அதை திரும்ப கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு தெரியும் கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறாரா இல்லையான்னு. நேற்று இந்த ஜெப நேரத்தில் இந்த மனுஷனை குறித்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி இந்த காரியத்தை நான் ஆதாமோடு கூட நான் கேட்டேன், உன்னோடு நான் பேசியிருக்கிறேன். அவர் நேற்று எனக்கு உணர்த்தின போது நான் என்னையே நான் ஆராய்ந்து பார்த்தேன், நான் சிந்தித்து பார்த்தேன். அவைகளை இன்றைக்கு உங்களுக்கு செய்தியாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய சனமே, விட்டு வந்த காரியத்தை, விட்டு விலக்கினதை திரும்ப நமக்கு வேண்டும் என்று அதை நாம் ஆசைப்படக்கூடாது. விட்டு விலக்கினதை திரும்ப நம்முடைய எண்ணத்திற்குள்ளாக கொண்டு வரக்கூடாது. சூழ்நிலை அப்படி கொண்டு போகும், காலம் நம்மளை அப்படி கொண்டு போகும். உதாரணத்திற்கு சொல்லணும்னா, ரட்சிக்கப்பட்ட அந்த புதிய அனுபவத்தில் தியேட்டருக்கு போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. பொதுவாக தியேட்டருக்கு போனவங்க கட்டாயம் இந்த ஒரு முடிவை எடுப்பாங்க. புது அனுபவத்தில் சினிமா தியேட்டரில் போய் சினிமா பார்க்குற ஒரு அனுபவம் அவங்களுக்கு இருந்துருந்துச்சுன்னா, ஆண்டவர் அவங்கள ரட்சித்து சபையில் கொண்டு வந்த புதுசு அந்த அந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். அந்த அனுபவத்தில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, ஆண்டவரே இனி நான் என்ன செய்ய மாட்டேன், தியேட்டர் பக்கமே போக மாட்டேன், தியேட்டர் பக்கம் நான் இனி சினிமா பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இனி அதை நான் விளக்குறேன், அது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அதை நான் விட்டுறேன். இதை நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க, அதை நீங்கள் விளக்குறீங்க, என்னை விட்டு அதை விலக்கி போடுறீங்க, அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சிங்க. இன்றைய கால சூழ்நிலை எத்தனை பேர் அந்த மாதிரியான விஷயத்தில் இன்றைக்கு வரைக்கும் உண்மையாக இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பார்த்தா அரிது அரிது. சூழ்நிலை அவர்களே வந்து பாரு, தியேட்டருக்கு வந்து பாரு, அதில் ஒரு கவர்ச்சியும் இல்லை, அதில் ஒன்றும் ஒரு பாட்டு இல்லை, அதில் ஒன்றும் இல்லை, அது நல்ல ஒரு ஸ்டோரி தான், வந்து பாரு சொல்லியிருப்பாங்க. சரி, இது நல்ல கதை தானே, குடும்ப கதை தானே, போய் பார்க்கறதுல என்ன, வேண்டான்னு சொல்லி விட்டு விலக்குனதை திரும்பவும் என்ன செஞ்சிருப்பாங்க, போயிட்டு வரலாம், அதில் என்ன இருக்கு பார்த்துக்கலாம். தேவனோட சனமே, உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன். அப்போ அந்த நேரெல்லாம் ஆவியானவர் என்ன செய்வார், உங்களோடு கூட பேசுவார். நான் விட்டு விலக்கின காரியத்தை திரும்ப உன்னோட வாழ்க்கையில் நீ கொண்டு வந்திருக்கிறிய மகனே, திரும்ப நீ கொண்டு வந்திருக்கிற மகளே, ஆவியானவர் உணர்த்தி இருப்பார். இதுதான் கர்த்தர் பேசுகிற அனுபவம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு அனுபவங்களை ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரா? எந்த காரியத்தை குறித்தாவது, எந்த காரியத்தை குறித்தாவது? எத்தனையோ கர்த்தரோட பிள்ளைகள் விசுவாசத்திலே ஆழமாய் ஊன்றினவர்கள் இந்த நாட்களில் சூழ்நிலை நிமித்தமாக இன்றைக்கு அந்த விசுவாச குறைவு உண்டாக்கி ஒரு காலத்தில் கிறிஸ்துதான் எனக்கு ஜீவன் என்று சொன்னவங்க இந்த நாட்டில் அதெல்லாம் விட்டு இன்றைக்கு எனக்கு பணம் தான் எனக்கு ஜீவன் என்று சொல்லி, எனக்கு கிறிஸ்து ஏன் என்று சொல்லி கிறிஸ்துவை மறுதலித்து இன்றைக்கு பணத்தின் பின்னாக உலகம் எதை காண்பிக்கிறதோ அந்த உலகத்தின் பின்னாக போகிற எத்தனையோ விசுவாசிகள் உண்டு, எத்தனையோ விசுவாசிகள் உண்டு. அன்றைக்கு ஒரு சகோதரன் இப்படியாக ஒரு அனுபவத்தில் அவர் சொல்லுகிறார், தன்னுடைய சூழ்நிலை நெருக்கத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நான் அங்கேயே இருந்திருக்கலாம் போல இருக்கு, நான் அப்படியே இருந்திருக்கலாம் போல இருக்கு.
நான் அங்கே இருந்திருந்தா கூட எனக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை, இவ்வளோ ஒரு நெருக்கம் எனக்கு வந்திருக்காது. நான் அங்கே போயிடலான்னு பார்க்குறேன். எனக்கு வருகிற அந்த அழுத்தம், எனக்கு வருகிறதான இந்த பிரச்சனை, எனக்கு வருகிறதான இந்த சமாதான குறைச்சலுக்கு நான் அங்கே திரும்ப போயிடலாம். இது ஒரு விசுவாசி சொல்லுகிற ஒரு காரியம். வேண்டாம் என்று விலைக்கு வந்த காரியத்தை திரும்ப தன்னுடைய வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. திரும்ப ஒரு விஷயம் அந்த சகோதரனை பார்த்தபோது அந்த சகோதரன் சொன்ன ஒரு காரியம், நான் அப்படி போயிடணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னமோ தெரியல, எனக்குள்ளாக அவருடைய வார்த்தை சில நேரத்தில் என்னோடு கூட பேசிடுது. நான் வேலையில் இருக்கும்போது அவருடைய வார்த்தை எனக்கு திரும்பவும் என்னோடு கூட இடைப்படுது. அதனால அந்த அப்படியும் போக முடியாம, இங்கேயும் நான் நல்லா இருக்க முடியாம ஒரு விதமான சூழ்நிலை நான் போய்கிட்டே இருக்கிறேன். நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, அவரோடு கர்த்தரோட வார்த்தை பேசுது. கர்த்தர் எப்படி பேசுறாரு? வார்த்தையாய் பேசுகிறார். இன்றைக்கு தேவனோட சனமே, கர்த்தர் உங்களோடும் அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். விட்டு விலகின வந்த விஷயத்தை திரும்ப நீங்க ஏதாவது பழக்க வழக்கங்களா இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட போக்குவரத்தா இருக்கலாம், உங்களுடைய வேலையில ஏதோ ஒரு காரியங்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் படிப்பில் ஏதோ ஒரு விஷயங்களாக இருக்கலாம், குடும்பத்தினுடைய உறவுகளில் ஏதோ ஒரு காரியங்களாக இருக்கலாம். விட்டு விலகினதை திரும்பவும் அது எனக்கு பார்க்கலாம் என்று சொல்லி திரும்பவும் உங்கள் பக்கமாக அதை நீங்கள் இடம் கொடுத்திருப்பீங்கன்னா, இன்றைக்கு அது உங்களுக்குள்ளாக இருக்குமானால் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இன்று மறுபடியும் அவர் உங்களோடு கூட பேசுகிறார். அன்றைக்கு அவர் பேசி விளக்கின காரியத்தை இன்றைக்கு திரும்பவும் அவர் உங்களோடு கூட பேசுகிறார், உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக. இரண்டாவது ஒரு காரியம், நேரமில்லை, மிக வேகமாக நான் கொண்டு போகிறேன். அப்போ உங்களோட வாழ்க்கையில விட்டு விலக்கினது திரும்ப எது வீட்டுக்குள்ள வந்திருக்கு, எது உங்களோட வாழ்க்கைக்குள்ளாக வந்திருக்கு, எது உங்களுடைய வேலையில வந்திருக்கு, எது உங்களுடைய எதிர்காலத்திற்குள்ளாக வந்திருக்கு, எது உங்களோட படிப்பிற்குள்ளாக வந்திருக்கு, எது உங்களுடைய பொருளாதாரத்திற்குள்ளாக வந்திருக்கு, எது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக வந்திருக்கு, எல்லாம் ஆராய்ந்து பார்த்து விட்டு விலக்கினதை இன்றைக்கு திரும்பவும் கர்த்தர் பேசியிருக்கிறார். அதை விலக்கே விடுவோம், அவருடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. எஸ். ரெண்டாவது ஒரு விஷயம், ஒரு தேவ மனிதனோடு அவர் பேசின விஷயம் என்ன என்று பார்த்தால், அதே ஆதி ஆகமம். இன்றைக்கு ஆதி ஆகமத்திலிருந்து தான் நான் பேசுகிறேன். ஏன்னா அப்படியே லைனாக வரேன், அப்படியே கண்டினியூவாக. ஏன்னா எனக்கு ஆண்டவர் காண்பித்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுகிறேன். ஏன்னா ஒவ்வொருவற்றிலையும் எப்படிலாம் அவர் பேசியிருக்கிறார். எஸ், செகண்ட் பர்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 6 verses 18. I will read for you. ஆதி ஆகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இதற்கு ஒத்த வசனமாக நான் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 17 verses 7, chapter 7 verses 7. Genesis chapter 7 verses 7. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்ன வாசிக்கிறோன்னா, ஜல பிரயாணத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். இப்போ வாசித்த இந்த 2 வசனங்களிலே திரும்ப நான் சொல்லுகிறேன், ஒரு வார்த்தை திரும்ப அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன? பேழைக்குள் பிரவேசியுங்கள். 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பேழைக்குள் பிரவேசியுங்கள். 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வரும் பொழுது அவர்கள் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். இங்கே இந்த சம்பவம் நமக்கு தெரியும், நோவாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். நோவாவின் சம்பவம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்றே சொல்ல வேண்டும். உலகத்தினுடைய மறுபடியும் ஒரு தோற்றம்.
உலகம் மறுபடியும் ஒரு சிருஷ்டிப்புக்கு காரணமாயிருந்த ஒரு மனுஷன், உலகம் மறுபடியுமாக தோன்றி எல்லாம் மறுபடியுமாக உண்டாக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த ஒரு மனுஷன் நோவா. ஆதாம் மூலமாக எல்லாம் கர்த்தர் கொடுத்து நீங்க ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்த அந்த ஒரு அருமையான ஒரு தருணத்தை, அந்த அருமையான ஒரு விஷயத்தை ஆதாம் இழந்து போனார். அது நிமித்தம் நடந்தது என்னன்னா, உலகம் அழிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் நோவாவை கொண்டு, நோவாவின் குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் மறுபடியும் உலகத்தை அவர் எழுப்புகிறார், மறுபடியுமாக உலகத்தை அவர் உண்டாக்குகிறார். ஆகவே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவாதம் நோவாவுக்கு நேராக வந்தது. அப்போ அந்த ஒரு உத்தரவாதம், அந்த ஒரு பொறுப்பு நோவாவின் இடத்துல வந்தபோது நோவாவோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நோவாவின் இடத்துல என்ன பேசுறாரு, என்ன சொல்றாருன்னா, நீ உன் மனைவி, உன் குமாரன், உன் குமாரருடைய மனைவி எல்லாம் என்ன செய்யணும், பேழைக்குள்ள பிரவேசிங்க பேசுறாரு. எப்பா, நான் இந்த உலகத்தை அழிக்க போறேன், நீ செய்கிற இந்த பேழையில நீ, உன் மனைவி, உன் குமாரர்கள், உன் குமாரர்களுடைய மனைவி எல்லாரும் அதற்குள்ள நீங்கள் பிரவேசிக்கணும். இதை தான் ஆண்டவர் பேசுறார். ரொம்ப பெருசா ஒன்றும் பேசல, ஜஸ்ட் சிம்பிள் டாக் தான். அது கேஷுவலான ஒரு டாக். இது ஒரு சீரியஸான டாக் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். இல்லாவிட்டால் வேற ஏதோ ஒன்று ஒரு எமர்ஜென்சியான ஒரு டாக்னு நம்ம அப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டாம். இது ஜஸ்ட் ஒரு கேஷுவலான ஒரு டாக். நான் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன், நான் சொன்ன மாதிரியாக நீ இந்த பேலை நீ உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஆகவே நீ, உன் குடும்பம், உன் மனைவி எல்லாம் அதுக்குள்ளே பிரவேசிக்கணும், பேழைக்குள்ளே பிரவேசிக்கணும். இதுதான் ஆண்டவர் பேசுகிறாரு. பேசின இந்த வார்த்தைக்கு நோவா அப்படியே செய்தார் என்று பார்க்கிறோம். அதுதான் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர்கள் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். இதில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார்? சபையே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு காலத்தில் கர்த்தர் இதை போல் அவர் பேசியிருக்கிறார். உங்களை பார்த்து உங்களிடத்துல, எப்பா நீயும் மனைவி இருந்தா மனைவி, கர்த்தர் பிள்ளைகள் கொடுத்திருந்தா பிள்ளைகள், எப்பா நீயும் குடும்பமும் பேழைக்குள்ள வந்துருங்க, பேழைக்குள்ள பிரவேசிங்கன்னு ஒரு டைம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பாரு. நீங்க ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், பேழைக்கு வெளியே இருந்திருப்பாங்கன்னா ஒரு டைம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பாரு. நீ மட்டும் வந்தா அது சரியில்லைப்பா. ஒருவேளை மனைவி பார்த்தா, நீ மட்டும் வந்தா அது சரியில்லைம்மா. ஒருவேளை பிள்ளைகள் வந்திருந்தா, அப்பா நீங்க மட்டும் வந்தா சரியில்லை, முழு குடும்பமும் பேழைக்குள்ள வரணும்னு கர்த்தர் ஒரு டைம் உங்களோட பேசியிருப்பாரு. பேசியிருக்கிறாரா இல்லையான்னு இந்த நேரத்தில் நீங்கள் சிந்திக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இங்க இருக்கிற சிலர் இடத்துல கர்த்தர் அதை பேசியிருக்கிறார் என்று அவர் உணர்த்துகிறார். நீங்கள் இப்படி இருப்பது கர்த்தருக்கு விருப்பம் அல்ல. இன்றைக்கு நீங்கள் இங்க வந்திருக்கிற உங்களுடைய இந்த ஒரு சூழ்நிலை கர்த்தர் விரும்பல. கர்த்தர் கொடுத்திருக்கிற உங்கள் குடும்பம் எல்லோரும் பேழைக்குள் வரணும் என்பது கர்த்தருக்கு பிரியமான ஒன்று. அல்லேலூயா. இதை கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறாரா இல்லையா? இன்றைக்கு நான் இங்க இருக்கிறேன், என் குடும்பம் எங்க இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தரோட பிள்ளைகளாக அவங்க இருந்து, கர்த்தரோட ஜனமாயிருந்து, கர்த்தர் அவருடைய வருகை வரும் பொழுது அவருடைய வருகையில போகக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தருடைய நாளிலே நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. உங்கள் குடும்பம் எங்கே? நீங்க இந்த பேழைக்குள்ள இருக்கிறீங்க, உங்களுடைய குடும்பம் எங்கே? ஒருவேளை சூழ்நிலை வேறு இடத்திற்கு கூட போயிருக்கலாம், அது பரவாயில்ல. வேறு ஒரு பேழைக்குள்ளாக கூட போயிருக்கலாம், அது பரவாயில்ல. ஆனால் பேழைக்குள்ளேயே வராமல் இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ மக்கள் இங்கே இருக்கிறீங்க. நீங்க இன்றைக்கு இங்கே இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் எங்கே? வேர் ஆர் அதர்ஸ்? எத்தனை நேரங்கள் உங்களோடு கூட இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார் தெரியுங்களாங்க? நான் சொல்லக்கூடும், இந்த காலத்திலும் இப்பொழுதும் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார்.
சகோதரர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த உங்கள் மனைவி ஒருவேளை பேழைக்கு வெளியே இருப்பாங்கன்னா, உங்கள் மனைவியை குறித்து இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார்ல. ஸ்திரீமார்களே, உங்களுடைய கணவர் பேழையை விட்டு வெளியே இருப்பார்னா எத்தனை முறை உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார்ல உங்கள் கணவரை குறித்து. பெற்றோரே, ஒருவேளை உங்களோட பிள்ளைகள் பேழையை விட்டு வெளியே இருப்பாங்கன்னா எத்தனை முறை கர்த்தர் உங்களோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார் உங்களோட பிள்ளைகளை குறித்து. இந்த காரியத்தை குறித்து நீங்கள் என்ன ஒரு கவனத்தை எடுத்துக்கொண்டீங்க, என்ன ஒரு சீரியஸ்னஸ் எடுத்துக்கொண்டீங்க? இந்த ஒரு விஷயத்தை குறித்து கர்த்தர் உங்களோடு கூட பேசின இந்த காரியத்தை குறித்து உங்களுக்குள்ளாக என்ன சீரியஸ்னஸ் வந்திருக்கு? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நான் கூட்டு பார்த்துட்டேன், அவங்க வரல, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் ஒரு நாள் ஆண்டவர் கொண்டு வருவார், அது ஆண்டவர் செய்வார். ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் இந்த விஷயத்தை குறித்து கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரே, அதற்கு உங்களுடைய பதில் என்ன? உங்களோடு தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் இருக்கும் பொழுது, நீங்கள் பிரயாணத்தில் இருக்கும் பொழுது, ஒருவேளை நீங்கள் இந்த பேழைக்குள்ளாக நீங்கள் வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறாரே, எங்கே உன் மனைவி, எங்கே உன் கணவர், எங்கே உன் பிள்ளைகள், எங்கே உன் மருமகன், எங்கே உன் மருமகள், எங்கே உன் பேர பிள்ளைகள் என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரே, இதற்கு உங்களுடைய சீரியஸ்னஸ் என்ன? இதில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற காரியங்கள் என்ன பிரியமானவர்களே? இன்றைக்கு ஆகிலும் கர்த்தர் இந்த காரியத்தை குறித்து பேசினதை ஒரு சீரியஸாக நீங்க எடுத்திருக்கிறீங்களா? இல்லைனா பார்த்துக்கலாம், நான் ஆண்டவரே பண்றது, நான் என்ன ஆண்டவரே பண்றது, இதுவே நம்முடைய பதிலாய் நாம் போய்கொண்டிருப்போமானால் அதல்ல பதில். தேவனுடைய சனமே, கர்த்தர் உங்களோடு கூட இந்த காரியத்தை குறித்து பேசுகிறார்னா நீங்கள் உங்கள் குடும்பம் பேழைக்குள்ளாக இருக்க வேண்டாம். Nowadays, இன்னும் ஆழமாய் சொல்ல வேண்டும், இந்த லாஸ்ட் டேஸ், இந்த கடைசி காலத்திலே அவருடைய ஜனம் பேழைக்குள்ளாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். இங்கே நோவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீயும் உன் குடும்பம் பேழைக்குள்ளாக பிரவேசியுங்க. இதுதான் பேசினார். நோவா அப்படியே செவி கொடுத்து நோவா குடும்பம் பேழைக்குள் பிரவேசித்தாங்க. இன்றைக்கு எத்தனை முறை இதை குறித்து கர்த்தர் உங்களிடத்துல பேசி இன்றைக்கு உங்களுடைய குடும்பம் பேழைக்குள்ளாக இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்ள போறீங்க? இன்னும் எவ்வளவு காலங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள போறீங்க? ஒருவேளை கர்த்தருடைய வருகை வந்துவிட்டால் கர்த்தர் பேசின இந்த காரியத்திற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? What you are going to give answer for this question? Oh my people, oh my Israel, those who are watching through social media, God is speaking to you. What you are going to give answers for this question? இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்க போகுது? தேவனுடைய ராஜ்யத்தில் கர்த்தர் உங்களிடத்தில் கர்த்தர் பேசின இந்த காரியத்தை குறித்து அவர் உங்களிடத்தில் கேட்கும் பொழுது உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? இன்னும் காலம் இல்லையே, தேசங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, பட்டணங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, கிராமங்கள் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது, தெருக்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை, மக்கள் மாண்டு கொண்டிருக்கிற சூழ்நிலை. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாய் கர்த்தர் நமக்கு வைத்து அவருக்குள்ளாக இருக்கும்படியான சூழ்நிலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது, where is your family members in the church or in the tent? எங்கே உங்களோட குடும்பம்? where they are, where they are sitting, where they are roaming, where they are, எங்கே அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, எங்கே அவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறாங்க, எங்கே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க, எங்கே உலாத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய நாளாச்சே. இன்றைக்கு நீங்கள் இங்கே பேழைக்குள்ளாக இருக்கும் பொழுது உங்களோட குடும்பம் எங்கே? ஒருவேளை இந்த காரியத்திற்காக உங்களோட ஜெபங்கள் நீண்ட நாட்கள், நீண்ட காலங்கள், நீண்ட வருடங்களாக இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் யாக்கோபை போல போராடி கேளுங்க, ஆண்டவரே இன்று உம்முடைய வருகைக்கு வந்தால் நான் வந்து விடுவேன், என் குடும்பம் என்ன ஆகும், என் கணவர் என்ன ஆவார், என் மனைவி என்ன, என் பிள்ளை எங்கே, பிள்ளைக்குள்ள இல்லையே என்று அவரிடத்தில் போராடி இன்றைக்கு அவருடைய ரட்சிப்புக்கு ஒரு முடிவு எடுங்க. Because you have to give answer for this question.
when God speaks to you. ஆண்டவர் உங்களோடு கூட பேசின இந்த காரியத்திற்கு நீங்கள் பதில் சொல்லே ஆக வேண்டும். இன்றைக்கு இன்னும் உங்களோட பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா? உங்களோட மருமகன் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா? இன்னும் உங்களோட மருமகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா? உங்களோட மனைவி ரட்சிக்கப்படலையா? இன்னும் உங்களோட பிள்ளைகள் இன்னும் யாரும் ரட்சிக்கப்படலையா? ஒருவேளை உங்களோட குடும்பத்தை தாண்டி உங்களோட உறவுகளை, உங்களோட சொந்த மண்ணோட உங்களோட பந்தம் இன்னும் ரட்சிக்கப்படாதபடிக்கு தூரமாக இருப்பார்கள் என்றால், ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவர்களுக்காக எத்தனையோ முறை உங்களோடு கூட நான் பேசியிருக்கிறேன். பேழைக்குள்ள வந்து விடுங்கன்னு சொல்லி. பேழைக்குள்ள வந்துட்டோமா? சிந்திச்சு பாருங்க. கடைசி காலம் பேழைக்குள்ளாக இருக்கிறவங்க தான் தங்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பேழைக்குள்ளாக இருக்கிறவங்க தான் பேழையில் நடக்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து 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 இன்றைக்கு உலகத்தில் நாம் செய்கிற எல்லா காரியங்கள், பார்க்கிற எல்லா காரியங்கள், நடக்கிற எல்லா காரியங்களின் நடுவிலே பேழைக்குள்ளே வரும்பொழுதுதான் நம்மையும் உணர்ந்து, நம்மையும் ஆராய்ந்து பார்த்து, நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணி, நம்மளை ரினியூ பண்ணி, நமக்குள்ள ஒரு ரெசல்யூஷன் எடுத்து இன்றைக்கு கிறிஸ்துவ வரைக்கு ஆயத்தப்படுகிற மனவாட்டியாக மாற முடியும். The place is only பேழை, the tent, the church. சிந்திச்சு பாருங்க. நீங்களும் உங்களோட குடும்பம் பேழைக்குள்ளாக பிரவேசிக்க இந்த நாட்களில் முயற்சி எடுங்க. இதை பற்றி ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார்னா, இன்றைக்கு எப்போ அவர் பேசினார், எந்த சூழ்நிலை பேசினார், அதற்குரியதான வாசலை கர்த்தர் ஏற்படுத்தினாரா, அதற்குரியதான வழியை உண்டு பண்ணினாரா என்று இன்றைக்கு உங்களுக்கு நேரம் இருக்குமானா இதை குறித்து கர்த்தர் பேசினதை சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் திரும்பவும் உங்களை நிலைநிறுத்த ஹல்லேலூயா பேழைக்குள்ளாக நீங்கள் தங்கி இருக்கக்கூடியதான ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பேழைக்குள்ளாக பிரவேசிக்க பாருங்க. ஒரு வேலை நிமித்தமாக உங்களோட குடும்பம் தூரமாக இருக்கலாம், பிள்ளைகள் தூரமாக இருக்கலாம், கணவன் தூரமாக இருக்கலாம், மனைவி தூரமாக இருக்கலாம். அவர்கள் ஒருவேளை பேழைக்குள்ளாக பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஒருவேளை பேழைக்குள்ளாக வருகிற அந்த அனுபவமே இல்லாமல் இருக்கலாம். அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன அதற்காக நீங்கள் எடுத்திருக்கிறீங்க, கர்த்தர் அதை குறித்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இனி காலம் செல்லாது. சிந்தித்து பாருங்க. மூன்றாவது ஒரு தேவ மனிதனை உங்களுக்கு நான் காட்ட நான் விரும்புகிறேன். இன்றைக்கு உலகம் உங்களை இழுக்கலாம், உலகத்தின் பின்னே உங்களை இழுக்கலாம், பொருளாதாரம் உங்களை இழுக்கலாம், பணம் உங்களை இழுக்கலாம், படிப்பு உங்களை இழுக்கலாம், இழுத்து செல்லலாம், நண்பர்கள் உங்களை இழுத்து செல்லலாம், சோஷியல் மீடியா உங்களை இழுத்து செல்லலாம், ஐஸ்வர்யம் உங்களை இழுத்து செல்லலாம், அழகு உங்களை இழுத்து செல்லலாம். எல்லாவற்றுக்கு மேலாக அவை எல்லாவற்றையும் தள்ளி பேழைக்குள்ளாக இருக்க பாருங்க. பேழைக்குள்ளாக இருக்கிறத விட்டு இன்றைக்கு உலகம் எதை உங்களுக்கு காண்பித்து அதன் பின்னே உங்களை போக சொல்லுதுன்னா கவனிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். மூன்றாவது ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்க, 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஜெனிசிஸ் சாப்டர் 22 1 and 2 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். Genesis chapter 22 verses 1 and 2. I will read for you. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இதற்கு ஒத்த வசனமாக 2 வசனங்களை நான் காட்டுகிறேன். அந்த வசனங்களுக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அதே 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். In the same chapter I will show the reference and the words, verses 12 I will read for you. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால்
நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். இன்னொரு வசனம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். The next verses 16. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். இங்கே மூன்றாவதாக ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றே. அவருடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் எல்லாருக்கும் பளிச்சமான ஒன்று, எல்லாருக்கும் நல்ல அறிமுகமான ஒரு விஷயம். ரொம்ப லேட்டாக ஆண்டவர் குழந்தைய கொடுத்தாரு, பிள்ளையை பெற்றாங்க. ஆனால் குறுகிய கொஞ்ச காலத்தில் ஆண்டவர் திரும்பவும் அந்த பிள்ளை எனக்கு கொடுத்துருன்னு கேட்டார். ஆபிரகாமும் பிள்ளையை கொடுக்க மூஞ்சி சுளிக்காமல், முகம் சுளிக்காமல், கோபம் பண்ணாமல், கீழ்ப்படியாமல் இல்லை, முகமலர்ச்சியோடு சந்தோஷமாய் கர்த்தருக்கென்று கொடுத்தாருன்னு இது ஒரு கதை போல எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதில் ஒரு விஷயத்தை கர்த்தர் பேசினதை நம்ம பார்க்கிறோம். இங்கே கர்த்தர் ஆபிரகாமோடு கூட என்ன பேசினார்? அந்த 2ஆம் வசனத்துல நம்ம அதை பார்த்தோம். உன்னுடைய அந்த இடத்துல வாசிக்கிறோம், உன்னுடைய புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன். 3 விஷயத்தை சொல்றார். உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன். இவனை நீ என்ன செய்யணும், எனக்கு தகன பலி கொடு, தகன பலி செலுத்து அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். இதை கேட்ட மாத்திரத்தில் ஆபிரகாம் செய்ததை அந்த 12ஆம் வசனம் 16ஆம் வசனத்தில் வாசிச்சோம். அங்க ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, ஒப்பு கொடுத்தபடியினால். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், ஒப்பு கொடுத்தபடியினால். இது ஏன் நான் எல்லாரையும் சொல்ல சொன்னா ரொம்ப முக்கியம். இது ஒப்பு கொடுத்தபடினால். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, ஒப்பு கொடுத்தபடியினால். ஆமா, இங்க ஆண்டவர் ஆபிரகாமோட கூட பேசுறாரு. உன் மகனை எனக்கு தகன பலி எடுப்பா, உன் மகனை எனக்கு கொடுத்துரு. ஒருவேளை நான் நினைச்சு பார்க்கிறேன், ஒருவேளை கர்த்தர் எடுத்திருந்தார்னா ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பாரு? ஆண்டவர் கேட்ட மாதிரியே ஆபிரகாம் ஈசாக்கை கொடுத்த பிறகு கர்த்தரும் அதை எடுத்து கொண்டிருந்தார்னா ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பாருங்க? உங்களுக்கு ஏதாவது சொல்ல வருமா? ஏதாவது உங்களோட மனதில் வருதா? என்ன ஒருவேளை ஒரு சும்மா ஒரு கற்பனை, அவ்வளவுதான். என்ன சொல்லியிருப்பார்? கொடுத்த மாதிரி கொடுத்து எடுத்துக்கிட்டாரு. சரி, யோபு ஒரு விஷயத்தை அழகா சொல்றார். என்ன சொன்னாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன் அதுதான் ஆபிரகாம் சொல்லியிருப்பார். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் அதை செய்யல. மாறாக ஆபிரகாமோடு கூட பேசின போது ஆபிரகாம் அதை செய்கிறாரான்னு தான் பார்த்தாரு. தகன பலியிடுன்னாரு, ஒப்பு கொடுத்தான். இதுல கர்த்தர் நமக்கு இடைப்படுகிறது என்ன? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது கர்த்தர் எல்லாரோடையும் முன்னாடியாவது சிலர்கிட்ட வித்தியாசமா பேசியிருப்பாரு, எல்லாத்தையும் பேசியிருக்க மாட்டார். ஆனா இது எவ்ரி ஒன், ஈச் அண்ட் எவ்ரி ஒன், இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் ஏதோ ஒரு காலத்துல பேசியிருப்பார். ஏதோ ஒரு காலத்துல உங்களை ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களோட கூட பேசியிருப்பாரு. எத்தனையோ பிரசங்கங்கள் மூலமாக, எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிரசங்கங்கள் மூலமாக உங்களுடைய உள்ளார்ந்த மனிதன் ஏதோ ஒரு சூழ்நிலை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க கை தூக்கி முன்னாடி வந்து நின்று இருப்பீங்க. கர்த்தர் பேசியிருப்பாரு. ஒப்பு கொடுத்த நீங்க அந்த ஒப்பு கொடுத்ததில் உண்மையா இருக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்களேன். 2வது கேட்டகரி, அப்படி ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர் பேசி ஒப்பு கொடுக்காம அதை அலட்சியம் பண்ணினவங்க நீங்க இங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரு. இந்நாட்களிலும் கர்த்தர் உங்களை ஒப்பு கொடு மகனே, ஒப்பு கொடு மகளே என்று இன்றைக்கும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் கேட்டும் கேளாதவர்களைப் போல இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? தேவனுடைய சனமே,
இங்கே ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உன் மகனை எனக்கு தகன பலியிடு. அப்படின்னா என்ன? தகன பலினா என்ன? ஒப்புக்கொடு. உன் மகனை எனக்கு ஒப்புக்கொடு, எனக்குன்னு ஒப்புக்கொடு, என் ஆசீர்வாதத்திற்கு ஒப்புக்கொடு, என் சுதந்திரத்திற்கு ஒப்புக்கொடு, என்னோட சித்தத்திற்கு ஒப்புக்கொடு, என்னோட வேலைக்கு ஒப்புக்கொடு, என்னோட திட்டத்திற்கு ஒப்புக்கொடு என்று ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசின போது, ஓ ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தவனாய் தன் ஒரே நேசகுமாரன், தன் ஏக சுதன், தன் புதல்வனை ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். நண்புக்குரிய தேவனோட சனமே, உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களிடத்துல கேட்ட காரியத்துல ஒப்பு கொடுத்து அதுல இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிறவர்களை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் ஒப்பு கொடுத்து அதில் நிலைத்திருக்க முடியாம அதை விட்டு தூரமாய் போனவங்க, அந்த உடன்படிக்கையை உடைத்தவர்கள் இங்க நீங்க இருப்பீங்கன்னா, செய்ய முடியாமல் போயிருந்தா ஒருவேளை ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை எத்தனையோ முறை கர்த்தர் உங்களோடு கூட பேசியும் அது எனக்கல்ல என்று சொல்லி அந்த வார்த்தையை உதாசனப்படுத்தியிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட அவர் பேசுகிறார். உங்கள் கணவரை கர்த்தர் சபையிலே ஒப்பு கொடுக்கும்படியாக உங்களிடத்துல கர்த்தர் சொல்லியிருப்பார்னா, மனைவிமா உங்கள் கணவரை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒருவேளை கணவர் உங்களிடத்துல உங்கள் மனைவியை சபைக்கு ஊழியத்திற்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர் உங்களிடத்துல அவர் உணர்த்தியிருப்பார்னா, உங்கள் மனைவியை சபையில ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். எத்தனையோ குடும்பங்கள்ல சொல்லி இருக்கிறதை கேட்டிருக்கிறேன். கணவர்கள் ஊழியத்தில் வாஞ்சியா இருப்பாங்க, சபையில எல்லா காரியங்களையும் நின்று செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் குடும்பத்துல மனைவி, இது ஏன் உங்களுக்கே இந்த வேலை, இது எதுக்கு நீங்க தலையிடணும், அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, இது உங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை ஊழியத்துல இல்லாவற்ற சபையில கர்த்தருக்காக செய்யக்கூடாதபடிக்கு மனைவி தடை செய்திருப்பாங்க. எத்தனையோ பேர் அதை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அவருக்கு வாஞ்சை இருக்கும். அதே போல எத்தனையோ குடும்பங்கள்ல மனைவி ஊழியம் செய்யணும், சபையிலே காரியங்களை எல்லாவற்றையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு வாஞ்சை தாகம் இருக்கும். ஆனால் கணவர் அதற்கான அனுமதியை அவங்க கொடுக்காம இருந்திருப்பாங்க. உனக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு, உனக்கு ஒரு கணவன் பிள்ளைகள் இருக்கிறாங்க, குடும்பத்தை பாரு, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் சொல்லி எத்தனை கணவர் தன் மனைவியை அவர்கள் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவள் தடையாக இருந்திருப்பாங்க. எத்தனையோ குடும்பங்கள்ல பிள்ளைகள் ஆசையா இருப்பாங்க, பிள்ளைகள் வாஞ்சியா இருப்பாங்க, பிள்ளைகள் தாகமா இருப்பாங்க, சபையில கர்த்தருக்காக இல்லாவிட்டால் ஆண்டவருக்காக எதாகிலும் செய்ய வேண்டும் என்று. ஆனால் அதற்கு பெற்றோர் ஒரு தடையாக இருப்பாங்க. பிள்ளைகள் அதற்கு ஒப்பு கொடுக்கணும்னு இருப்பாங்க, ஆனால் பெற்றோர் அதற்கு தடையா இருப்பாங்க. சில இடங்கள்ல சில குடும்பங்கள்ல பெற்றோர் தங்களோட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. பிள்ளைகள் ஊழியத்துல இருக்கணும், ஊழியக்காரனோடு கூட இருக்கணும், சபைக்குரிய காரியத்தில் அவள் ஈடுபடணும், சபையின்குரிய காரியத்தில் அவர்கள் இருக்கணும், எல்லாவற்றிலும் சபையில் அவங்க நிற்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் விரும்பி ஒப்பு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதற்கு பிள்ளைகள் தூரமா இருப்பாங்க. இதுல ஏதாவது ஒன்றில் நிச்சயம் இங்க இருக்கிற ரவுண்ட்ல கட்டாயம் எதிலாவது ஒன்றிலே நாம் இருப்போம். சில குடும்பங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் ஒப்பு கொடுத்துப்பாரு, எல்லாருக்குள்ளே நேரடியாக ஆண்டவர் பேசியிருப்பாரு. ஆனால் மொத்தமா குடும்பம், இது எனக்கு என்னத்துக்கு, சபைக்கு போகணுமா வந்தோமா இருப்போம்னு சொல்லிட்டு வந்தும் போகணுன்னு இருக்கிறவர்கள் லாஸ்ட் கேட்டகரி மக்கள். சில நேரங்களில் கணவன் மனைவியிடத்தில் சொல்லுவா, இன்றைக்கு ஆண்டவர் ஏதோ என்னோட பேசினாரு, நான் ஒரு எனக்குள்ள ஒரு ஊண்டுதல், நான் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த காரியத்தை செய்யணும், நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு மனைவியோட ஷேர் பண்ணுவாங்க. அதே நேரம் மனைவியும் சொல்லுவாங்க, உங்களுக்கு அப்படியாங்க, எனக்கும் அப்படிதான், ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்தில் ஆண்டவர் என்னோடையும் பேசினார், எனக்கும் நானும் ஒரு ஒப்பு கொடுக்கணும் போல இருக்கிறேன், ஆகவே எனக்குள்ளே அந்த ஒரு எண்ணம் இருக்கு, பேசிக்குவாங்க. சில நேரத்தில் பிள்ளைகளும் பெற்றோரோடு சேர்ந்து இந்த காரியத்தை செய்யலாம், எனக்குள்ள ஒரு இது இருக்கு, அப்படியா, ஓகே எல்லாம். ஆனா செய்யறதுக்கு முன்னே எல்லாருக்குள்ளேயும் அந்த இது இருக்கும். ஆனா வேண்டாம், இது ஏன் நமக்கு,
இது ஏன் எனக்கு? இது கர்த்தர் பார்த்துக் கொள்வாரு, இது ஆண்டவர் பார்த்துக் கொள்வாரு, இது இவங்க பார்த்துக்குவாங்க, அது அவங்க பார்த்துக்குவாங்க. நோ, நெவர். அப்படி எல்லாம் உங்களுடைய மனது போன போது எத்தனையோ நேரங்கள் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்காருங்க. அதான் உங்களோட கூட நான் பேசி கொண்டு இருக்கிறேன். அந்த மாதிரியான உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய எண்ணங்கள் டைவர்ட் ஆகும் போது, உங்களுடைய எண்ணங்கள் மாறும் பொழுது, அதற்கு உங்களுடைய எண்ணம் இடம் கொடுக்காமல் போகும் பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். மகனை உன்னை ஒப்புக்கொடு, மகளே உன்னை ஒப்புக்கொடு, உன் பிள்ளைகளை ஒப்புக்கொடு, தம்பி தங்கச்சி, சகோதரா சகோதரி, வாலிப தம்பி தங்கச்சி உன்னை ஒப்புக்கொடுன்னு சொல்லி கர்த்தர் எத்தனையோ நேரங்களில் எத்தனையோ விதங்களிலே பாடல் மூலமாக, ஜபத்தின் மூலமாக, ஒருவருடைய சாட்சியின் மூலமாக, இங்கே செய்யப்படுகிற ஒரு ஊழியத்தின் மூலமாக, கேட்கப்படுகிற செய்தியின் மூலமாக, ஒருவர் வாசிக்கிறதன் மூலமாக, ஒருவர் டெலிகாஸ்ட் பண்ணுகிறதன் மூலமாக பார்க்கும் பொழுது நானும் இதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஒப்பு கொடுத்தல் உண்டாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்போது இது வேண்டாம் என்று தூரமாக இருக்கிறோமா? இல்லை என்றால் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு அதை நிறைவேற்றாமல் இன்றைக்கு நாம் அதை செய்ய முடியாமல் நம்ம நிற்கிறோமா? இல்லை என்றால் அந்த ஒப்பு கொடுத்ததற்கு நம்முடைய மனம் இடம் கொடுக்க மாட்டேன்டா. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார்ல, சிந்திச்சு பாருங்களேன். ஆபிரகாம் கேட்டாரு, ஈசாக்கு கொடுத்தாரு, ஒப்பு கொடுத்தாரு. அதனால தான் அந்த வார்த்தை அப்படியே சொல்லுது. அந்த இடத்துல 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம், உன் மகனை தகன பலியிடுனாரு. ஆனா இந்த 12ஆம் வசனம் 16ஆம் வசனத்துல அப்படியே அந்த வார்த்தை வந்திருக்கலாம். நான் தகன பலியிட கேட்டேன், நீ அப்படியே தகன பலியிட்ட அப்படின்னு அந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தரோட பிள்ளைகளும் இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் கர்த்தர் என்ன செஞ்சார்னா ஒப்பு கொடுத்தபடினால் என்கிற அந்த வார்த்தையை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய நாம் ஒப்பு கொடுக்க இருக்கிறோம்? எதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்குள்ளாக உங்களை ஒப்பு கொடுக்க அவர் தூண்டுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து செய்ய ஆரம்பித்து இன்றைக்கு பின்வாங்கினவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த நேரங்கள்லாம் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறாரே. திரும்ப சிந்திச்சு பாருங்க, திரும்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்காக நான் எதை ஒப்பு கொடுத்திருக்கிறேன்? செய்யக்கூடாதுன்னு எதை நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? உலகத்தின் காரியங்களை செய்யக்கூடாதுன்னு ஒப்பு கொடுத்து ஆவிக்குரிய காரியங்களில் செய்ய வேண்டும் என்று எதை நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ அதில் நாம் நிற்கிறோமா என்று நாம் பார்ப்போம். 4வது மிக வேகமாக நான் சொல்லி நான் முடிக்கிறேன். Genesis chapter 26 verses 2. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்பொழுது நாம் ஈசாக்கை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முன்னாடி ஈசாக்கினுடைய தகப்பன் ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். இப்பொழுது ஈசாக்கை குறித்து நாம் மிக வேகமாக பார்த்து நான் முடிக்க போறேன். Genesis chapter 26 verses 2. ஆதியாகமம் 26:2 ஒரு 10 நிமிடங்களை நான் முடிச்சிடுறேன். அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இதற்கு ஒத்த வசனம், இதற்கு இன்னொரு வார்த்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நீங்கள் வேதத்தில் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா அங்கே நான் வாசிக்கிறோம். the same chapter verses 6 says like this. ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். தேவனோட சனமே, இங்கே ஈசாக்கோடு கூட கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுறாருங்க? நீ எகிப்துக்கு போகாம நீ என்ன செய்ய, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. நான் சொல்லும் தேசம். அப்ப கர்த்தர் சொன்ன தேசம் எதுனா கேரார். அந்த இடத்துல ஈசாக்கு என்ன செய்றாராம்? குடியிருக்கிறார். அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கு? அந்த தேசம் அக்காலங்களில் அந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கு? எந்த சூழ்நிலை போய்கொண்டிருக்கு? அந்த முதல் வசனத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. ஆபிரகாமோட காலத்தில் ஒரு பஞ்சம், இப்போ ஈசாக்கினுடைய காலத்திலும் ஒரு பஞ்சம்.
இந்த பஞ்சத்துல ஈசாக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை தான் ஈசாக்கு நினைக்கிறாரு, இங்க இருந்து நாம் எகிப்துக்கு போகலாம். ஏன்னா எகிப்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாடு, ஒரு செழிப்பான ஒரு நாடு. அது நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அவங்க எப்பவுமே எல்லாத்துலயுமே ஒரு விளைச்சல், ஆகவே எல்லாமே ஒரு ஸ்டோரேஜ்ல இருக்கும். ஆகவே எந்த மக்களும் ஏதாவதுனா எங்கன்னா எகிப்து தான். அப்ப இந்த இடத்துல ஈசாக்கும் அதுதான் நினைக்கிறார், இந்த பஞ்சத்துல நம்ம இங்க இருக்க வேண்டாம், போவோம், நம்ம அங்க எகிப்துக்கு போயிடலாம். ஆனா கர்த்தர் பேசுறார் இப்போ ஈசாக்கோடு, நான் உனக்கு சொல்லும் தேசத்துல நீ என்ன பண்ணு, குடியிரு. அப்போ ஈசாக்கு அதை கேட்கிறார். கேட்டு என்ன செய்றாரு, கேராரிலே ஆமா எகிப்துக்கு போகணும்னு நினைச்ச அந்த எண்ணம் விட்டாரு. எகிப்துக்கு போகணுன்ற அந்த மனம் போச்சு. எகிப்துக்கு போகணுன்ற அந்த நிலை மாறிடுச்சு. இப்போ ஆண்டவர் சொன்ன அந்த தேசத்திலே குடியிருக்கிறார். தேவனுடைய ஜனமே, இப்படி ஈசாக்கோடு பேசினது போல உங்களோடையும் ஏதோ ஒரு சூழ்நிலையில கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பா. இங்கே ஈசாக்குடைய ஒரு பஞ்ச காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை போல உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு பொருளாதார ஒரு சூழ்நிலை வந்தபோது, இல்லாவிட்டால் வேலையிலே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, குடும்பத்திலே ஒரு சமாதானம் இல்லை என்ற ஒரு நிலை வந்தபோது, ஏதோ ஒன்று படிப்பில் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது, எந்த ஒரு காரியத்துல எந்த ஒரு சூழ்நிலை நீங்கள் கஷ்டப்பட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இந்த இடம் வேண்டாம், இந்த 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 சூழ்நிலை வேண்டாம், இந்த மக்கள் வேண்டாம், இந்த மண்ணு வேண்டாம், இந்த நிலை வேண்டாம் என்று சொல்லி நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம், நம்முடைய மனம் சொல்லி இடம் மாற, இல்லாவிட்டா வேற ஏதோ ஒரு காரியங்களே உங்களுடைய இருதயம் மாறுகிறதுன்னா, கர்த்தர் சில நேரங்களில் உங்களோட பேசியிருப்பாரு. சூழ்நிலையை கண்டு, பிரச்சனையை பார்த்து, சோதனையை கண்டு நீ விலக பார்க்கிறியா, நீ போக பார்க்கிறியா, இந்த இடத்தை விட்டு போக பார்க்கிறியா, இந்த வேலையை விட்டு போக பார்க்கிறியா, இந்த படிப்பை விட பார்க்கிறியா, உன்னுடைய எதிர்காலத்தை விட பார்க்கிறியா, இந்த குடும்பத்தை விட பார்க்கிறியா, விட்டு போகணும்னு நினைக்கிறியா? எத்தனையோ நேரங்கள் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். இந்த குடும்பம் வேண்டாம், இந்த வேலை வேண்டாம், இந்த பிள்ளைகள் வேண்டாம், மனைவி வேண்டாம், கணவன் வேண்டாம். வேலை மனம் முடிவெடுத்து ஒருவேளை நீங்கள் போக நீங்கள் துணிந்திருக்கலாம், நீங்கள் போயிருக்கலாம். அப்பெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரு. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரு, இங்கே குடியிருன்னு, இங்கே குடியிருன்னு. தேவனுடைய சனமே, இப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கா? எந்த சூழ்நிலை குறித்து கர்த்தர் உங்களுக்கு தடை செய்து, நீங்கள் ஒரு முடிவு எடுத்து, நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து அது செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு அவர் உங்களோடு கூட பேசி, இல்லை வேண்டாம், இந்த வேலை வேண்டாம், இந்த இடத்திற்கு போக வேண்டாம், இந்த பிரயாணம் வேண்டாம், ஏதோ ஒரு காரியங்கள் இந்த இடத்துல இரு, இந்த இடத்துல இரு, இந்த காரியத்தை செய், இதையே நீ படி, இதுவே உன்னுடைய எதிர்காலம், இதே உன்னுடைய நிலை, இதான் சூழ்நிலை என்று கர்த்தர் அநேக நேரங்களை கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். அதை அறியாமல், அதை தெரியாம ஒருவேளை நீங்கள் போயிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் போக இப்போ நீங்க முடிவு எடுத்திருக்கலாம், இல்லாவிட்டால் போக நீங்கள் துணிந்திருக்கலாம். தேவனுடைய சனமே, ஈசாக்கு கர்த்தர் பேசுகிறாரு, இங்கே குடியிருன்னு. எந்த சூழ்நிலை வந்தாலும், காலங்கள் மாறினாலும், நிலைமை மாறினாலும், கர்த்தர் உங்களோடு கூட ஒரு காரியத்தை குறித்து பேசி அவர் உங்களை நடத்துறாருன்னா அதிலே நீங்க இருங்க. கர்த்தருடைய நடத்துதலே இருங்க, கர்த்தருடைய சத்தத்திலே இருங்க, கர்த்தருடைய பிரசன்னத்திலே இருங்க, கர்த்தருடைய ஆளுகையிலே இருங்க. ஆளுகையை விட்டு, கர்த்தருடைய சத்தத்தை விட்டு, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு, கர்த்தருடைய வார்த்தை விட்டு போக வேண்டும் என்று உங்களுடைய மனம் முடிவெடுக்குமானால், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் மறுபடியும் பேசுகிறார், இல்லை அதே இடத்துல இரு, அதே இடத்துல இரு, அங்கே இரு என்று கர்த்தர் பேசுகிறார். உன் அனுபவம் மாற வேண்டாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படி எதுவும் கர்த்தர் உங்களோட கூட பேசியிருக்கிறாரான்னு. பேசி ஒருவேளை நீங்கள் தவறு விட்டிருந்தா, இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் உங்களை சிந்திக்க வைக்கிறார். கடைசியாக நான் இதை காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். ஜெனிசிஸ் சாப்டர் 35 verses 1, யாக்கோபை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஈசாக்குனுடைய
புதல்வன் ஈசாக்கினுடைய குமாரன் யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். முன்னாக பார்க்கும்போது யாக்கோபினுடைய தாத்தா ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம் யாக்கோபினுடைய தகப்பன் ஈசாக்கை குறித்து பார்த்தோம். இப்பொழுது யாக்கோபை குறித்து நம்ம அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். 35ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா, ஜெனிசிஸ் சாப்டர் 35 verses 1. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். இதற்கு ஒரு ஒத்த வசனம் உங்களுக்கு நான் காட்டுகிறேன், ரெஃபரன்ஸ். அதே 35ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே நாம் வாசிக்கிறோம், அங்கே யாக்கோபு ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியினால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். தேவனுடைய சொன்னமே, யாக்கோபுடைய வாழ்க்கை நமக்கு நல்லா தெரியும். தன் மூத்த சகோதரனுடைய ஏசாவுனுடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டபடினாலே ஏசா பொறாமை கொண்டு சகோதரன் மேலே எரிச்சல் கொண்டவனாக இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலை யாக்கோபுனுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவத்தில் நடந்த ஒரு காரியம்தான் இப்போ நம்ம வாசித்தோம். என்ன வாசிக்கிறோன்னா, ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறாரு, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அங்கே நீ போன போது அந்த இடத்துல உனக்கு தரிசனமான ஒரு ஆண்டவருக்கு நீ என்ன செய்ய, பலிபீடத்தை உண்டாக்கு. பலிபீடத்தை உண்டாக்கு. கர்த்தர் பேசுகிறார், எனக்குன்னு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. உன்னை இந்த இடத்துல இருந்து உன்னை கொண்டு போகிற உன்னோட தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குன்னு சொல்றாரு. யாக்கோபு கேட்கிறான், கர்த்தர் பேசுகிறத கேட்கிறான். கேட்டதை உணர்ந்து அவர் என்ன செய்கிறார்னா, அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்திற்கு ஏல் பெத்தேல் என்று கர்த்தர் அங்கே யாக்கோபு வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவனோட சொன்னமே, இந்த ஒரு அனுபவம் உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் பேசியிருக்கிறாரா? இதே போல ஒரு அனுபவம் யாக்கோபோடு கூட பேசினது போல கர்த்தர் உங்களோடு இந்த விதமான ஒரு அனுபவம் ஏதோ ஒன்றை கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறாரா? கர்த்தர் தனக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டு அப்படின்னு சொன்னது போல ஏதோ உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களிடத்துல கர்த்தர் பேசியிருக்கிறாரா? எனக்காக இதை செய் மகனே, எனக்காக இதை செய் மகளே, எனக்காக இதை பண்ணு, எனக்காக இதை போ, எனக்காக இதை முடி, எனக்காக நீ நில்லு, எனக்காக இதை சொல்லு, எனக்காக இதை செய்து முடி, எனக்காக இது, எனக்காக ஜீவி, இப்படின்னு கர்த்தர் ஏதாவது உங்களிடத்துல பேசியிருக்கிறாரா? எனக்காக எனக்காக எனக்காகன்னு சொல்லி அவருக்காக என்று ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களிடத்துல பேசியிருக்கிறாரா? நான் சொல்லுவேன், கர்த்தர் சபையிலே எல்லோரிடத்திலையும் கர்த்தர் இந்த காரியத்தை குறித்து அவர் பேசுகிறவராயிருக்கிறார். யாரும் சும்மா இருப்பது கர்த்தருக்கு பிரியமில்லை. யாரும் விசுவாசிகளாய் வந்து போவது அவருடைய சித்தமும் அல்ல. விசுவாசிகளாய் வருகிற எல்லாரும் சீஷர்களாக அவருக்கு ஏதாவது ஒன்றை அவருக்காக செய்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதே தேவனுடைய பிரதான திட்டமாய் இருக்கு. ஆகவேதான் என் அப்பன் இயேசு கிறிஸ்து அவர் பரத்துல எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக மத்தேயு 28:3 அவர் சொல்லி போகிறார், நான் உங்களை விட்டு நான் போகிறேன், ஆனால் நீங்களோ இந்த பூமியில இருக்கிற காலங்களில் பூமி எங்கும் நீங்கள் புறப்பட்டு போய் நீங்கள் சீஷர் ஆகி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே நீங்கள் ஞான ஸ்நானம் கொடுத்து என்ற அந்த இடத்துல ஆண்டவர் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். அப்படின்னா என்ன? ஒவ்வொருவரும் சீஷராக வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். சீஷனா என்ன செய்வான்? அவருக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்கிறவனாக இருப்பான். அன்றைக்கு என் அப்பன் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது அவர் ஊழியம் செய்வதற்கு தனக்கென்று அவர் சீஷர்களை ஏற்படுத்தி, ஒருவன் வரி வசூலிக்கிற காரியத்தில், அப்படி என்றால் பணம் கொடுக்கிற காரியங்களில், பண விஷயங்களை பார்க்கிற ஃபினான்ஷியல் பார்க்கிற காரியங்களில் ஒரு மனிதன் இருந்தான். இன்னொருவன் பிரயாணமாய் போய் வருகிற காரியங்களை பார்க்கிறவனாக இருந்தான். ஒருவன் இயேசுவோடையே கூட இருந்து கடலோரமாக போனான், அந்த படகை கடலுக்கு தள்ளுகிற ஒரு வேலையை எடுத்து செய்கிறவனாக இருந்தான். இன்னொருவன் இயேசு என்ன சொல்லுவார் என்று அடுத்த வேலை செய்வதற்காக காத்திருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். இப்படியாக அன்றைக்கு இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் இயேசுவுக்காக வாழ்ந்து இயேசுவுக்காக ஏதாகிலும்
செய்கிறவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்லேருந்து இன்றைக்கு நீங்கள் வரைக்கும் கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? அன்றைக்கு யாக்கோபோடு பேசினது போல உங்களோடும் கூட கர்த்தர் பேசினாரே, எனக்காக இதை செய் மகனே, எனக்காக இதை செய் மகளே என்று கர்த்தர் உங்களிடத்தில் கேட்ட காரியத்தை இன்றைக்கு நீங்கள் செய்திருக்கிறீங்களா? செய்து கொண்டிருக்கிறீங்களா? இல்லாவிட்டால் செய்து தொடங்கி அதை பாதியிலே நீங்கள் முடிச்சிருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. கர்த்தருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? இருக்கிற இடத்துல அப்படி நம்ம எழுந்து நிற்போமா? கர்த்தருக்காக நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க? யாக்கோபோடு கூட கர்த்தர் பேசினார், எனக்கென்று ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு அப்படின்னு சொன்னாரு. நீங்க கர்த்தருக்காக நீங்க என்ன உண்டாக்கி இருக்கிறீங்க? கர்த்தருக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் அவர் உங்களுக்கு அனுகூலமாய் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பொருளாதாரத்தில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஒரு சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஒரு வீட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு படிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கும் பொழுது கர்த்தருக்காக நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க? என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? கர்த்தர் உங்களிடத்தில் பேசின போது பேசினதற்கு அடையாளமா இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருக்காக நீங்க என்ன 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 செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களிடத்துல இதை பற்றி பேசினாரே, யாக்கோபினிடத்துல பேசினது போல உங்களிடத்துல கர்த்தர் பேசினாரே. இதற்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இதற்கு மனித எதிர்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம். மனிதனுடைய ஆலோசனை உங்களுக்கு வரலாம். மனிதனுடைய சூழ்ச்சி உங்களுக்கு உண்டாகலாம். மனிதர்கள் உங்களுக்கு எதிர்த்து நிற்கலாம். இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உங்களிடத்துல பேசினதற்கு நீங்கள் கர்த்தருக்காக ஏதாயிலும் செய்கிறவர்கள் இருப்பீங்கன்னா, மனுஷனோட சத்தத்தை கேட்காம தேவனுடைய சத்தத்திற்கு அவர் பேசினதற்கு நீங்கள் ஏதாயிலும் அவருக்காக நீங்கள் செய்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீங்கன்னா, பரலோகம் உங்கள் நிமித்தம் ஹல்லேலூயா கலிகூரும். அது மாத்திரமல்ல, அவர் வரும் பொழுது அதற்குரியதான பலன் உங்களுக்கு அவர் கொடுக்க அவர் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். இதை நாம் மறந்து போகக்கூடாது. என் அன்புக்குரிய தேவனோட சொன்னமே, கர்த்தர் எத்தனையோ முறை இதை குறித்து உங்களிடத்துல பேசினாரு. இதை குறித்து எத்தனையோ முறை பேசினாரு. இதை செய் மகனே, எனக்காக இதை செய் மகளே, எனக்காக இந்த காரியத்தில் இதை நீ செய். நான் உன்னை நாட்டின இந்த தோட்டத்தில் எனக்காக இதை செய். நான் உன்னை நாட்டின இந்த திருச்சபையில் எனக்காக இதை செய். நான் உன்னை நாட்டின இந்த கூடாரத்தில் எனக்காக இதை செய் என்று எத்தனை முறை கர்த்தர் உங்களோடு கூட பேசினா. இவர்களோட சத்தத்தை நீ கேட்க வேண்டாம், அவங்களோட சத்தத்தை நீ கேட்க வேண்டாம். இந்த தூஷணமான வார்த்தைகளுக்கு நீ இடம் கொடுக்க வேண்டாம். மனிதனுடைய ஆலோசனைக்கு நீ வழி கொடுக்க வேண்டாம். எனக்காக நீ செய், எனக்காக நீ செய், எனக்காக இதை செய் என்று எத்தனை முறை கர்த்தர் உங்களிடத்துல பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நாம் எதாயிலும் அவருக்காக நாம் செய்திருக்கிறோமா? செய்து கொண்டிருக்கிறோமா? என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வருகை சமீபம். பேசினவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட பேசினவருடைய நாள் சமீபமாய் இருக்கு. ஆகவே இந்த நாட்களில் அவர் மறுபடியும் இந்த நாளில் அவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நேற்று என்னோடு கூட உணர்த்தினவர், என்னோடு இடைப்பட்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை உங்கள் முன்பாக கர்த்தருடைய ஆவியானவர் வைத்திருக்கிறார். இந்த விதங்களில் எல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். சிந்திச்சு பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. இப்ப நீங்க சொல்ல முடியும், கர்த்தர் என்னிடத்துல பேசலன்னு ஒருவரும் சொல்ல முடியாது. கர்த்தர் என்னிடத்துல பேசினாருன்னு தான் எல்லாருமே சொல்ல முடியும். இதுவரைக்கும் ஆண்டவர் என்னிடத்துல பேசலைங்க, இதுவரைக்கும் அவரோட சத்தத்தை கேட்கல, அவர் என்கிட்ட பேசவே இல்லை அப்படி நீங்க இதுவரைக்கும் நீங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த செய்திக்கு பிறகு நீங்க ஒரு நாளும் ஒருபோதும் சொல்ல முடியாது, கர்த்தர் என்கிட்ட பேசலன்னு சொல்லி எம்எல்டி குடும்பம் ஒருத்தரும் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, ஹல்லேலூயா, ஆதாமோடு பேசின விதத்துல, நோவாவோடு பேசின விதத்துல, ஆபிரகாமோடு கூட பேசின விதத்துல, ஈசாக்கோடு கூட பேசின விதத்துல, யாக்கோபோடு கூட பேசின விதத்துல கர்த்தர் உங்களோடும் உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் எத்தனை முறை அவர் பேசியிருக்கிறார், பல முறை அவர் பேசியிருக்கிறார். சிந்தித்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. உங்களை முற்றிலுமாய் அவருடைய சத்தத்திற்கு ஒப்பு கொடுங்க. அவரோடு கூட பேசி பழகுங்க. அவர் உங்களோடு கூட பேசிட்டோம். அந்த ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளாக இந்த நாட்களில் வரட்டும். கர்த்தரோட வருகைக்கு பாத்திரமான்களாக மாறுங்க. அநேகரை கர்த்தரோட வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டபடினாலே இந்த வார்த்தை உண்மையாகவே கர்த்தர் எனக்கு பிரயோஜனமாக கர்த்தர் இடைப்பட்டார் என்று சொல்லுகிறவங்க
சொல்லுங்க. எஸ், எல்லாம் நம்முடைய கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மனதார ஒரு நன்றி சொல்லி இந்த ஒரு அனுபவத்தோடு கூட நீங்க புறப்பட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த மகிமையான இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் இடைப்பட்டவராக, எங்கள் மத்தியிலே அசைவாடினவர், எங்களோடு நம்முடைய வார்த்தை நீர் கொடுத்து நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எஸ் லார்ட், நீர் எங்களோடு கூட நீங்கள் பேசலன்னு நாங்கள் சொல்ல முடியாது. நீர் எங்களோடு கூட பல முறை இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறீர் என்பதை இன்றைக்கு நீர் எங்களுக்கு காட்டியிருக்கிறீர். உம்மோடு நாங்கள் நெருங்கி நின்று, உம்மோடு நாங்கள் நெருக்கமாக இருந்து, உம்மோடு நாங்கள் சார்ந்திருந்து நீங்கள் பேசுகிறதை நாங்கள் உணர்கிறவர்களாக இந்த நாட்களில் நீர் எங்களை நடத்துவீராக. நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். இந்த வார்த்தைகள் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன்.